வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்கள் திரையின் மேலிருந்து ஒரு புதிய செய்தி அல்லது அறிவிப்பு வரலாம். அதை உடனே பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு உங்களுக்குள் எழுகிறதா? ஒரு நிமிடம் யோசியுங்கள். நாம் எதற்காக இந்த திரையை தேய்த்து கொண்டே ஸ்க்ரோலிங் இருக்கிறோம்? எதை தேடுகிறோம் என்று தெரியாமலேயே பல மணி நேரங்களை இந்த சமூக ஊடக மாயையில் தொலைத்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பேசப்போவது நம் காலத்தையும் கனவுகளையும் திருடும் கவனச்சிதறல் என்னும் வலை பற்றித்தான். சமூக ஊடகங்களின் சூழ்ச்சி. சமூக ஊடகங்கள் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது உங்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நுணுக்கமான வலை. முடிவில்லாத தேடல். நீங்கள் கீழே தேய்க்க தேய்க்க புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதற்கு முடிவே இல்லை. குறுகிய கால மகிழ்ச்சி. ஒரு பதிவிற்கு வரும் விருப்பங்கள், லைக்ஸ் அல்லது கருத்துகள் உங்கள் மூளைக்கு ஒரு தற்காலிக உற்சாகத்தை தருகின்றன. இது உங்களை மீண்டும் மீண்டும் அதே திரையை பார்க்க தூண்டுகிறது. இதன் விளைவாக ஒரு புத்தகத்தின் 4 பக்கங்களை கூட முழுமையாக படிக்க முடியாமல் நம் கவனத்திறன் சிதைந்து போகிறது. நாம் இழப்பது என்ன? நீங்கள் ஒரு காணொளியிலிருந்து இன்னொரு காணொளிக்கு தாவும் போது உண்மையில் நீங்கள் உங்கள் ஆழ்ந்து சிந்திக்கும் திறனை இழக்கிறீர்கள். பெரிய சாதனைகள் படைக்க தேவையான அந்த ஒருமுகப்பட்ட கவனம் இந்த சிறு சிறு அறிவிப்பு சத்தங்களால் சிதறடிக்கப்படுகிறது. உங்கள் கனவு ஒரு கோபுரமாக இருந்தால் கவனச்சிதறல் என்பது அதன் அஸ்திவாரத்தை தகர்க்கும் ஒரு செயல். அறுக்கும் வழிகள். அறிவிப்புகளை அணைத்தல். அவசியமற்ற சமூக ஊடக அறிவிப்புகளை நோட்டிபிகேஷன்ஸ் அணைத்து விடுங்கள். உங்கள் நேரத்தை நீங்கள் தீர்மானியுங்கள். உங்கள் கைபேசி தீர்மானிக்க கூடாது. நேர கட்டுப்பாடு. சமூக ஊடகங்களை பயன்படுத்த ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஒதுக்குங்கள். காலை நேர தவம். காலை எழுந்தவுடன் முதல் 1 மணி நேரம் எவ்வித திரையையும் பார்க்காதீர்கள். அந்த நேரத்தை உங்களை பற்றி சிந்திக்க பயன்படுத்துங்கள். நண்பர்களே, இந்த தொழில்நுட்பம் நம்மை ஆளவிடக்கூடாது, நாம் தான் அதை ஆள வேண்டும். உங்கள் கவனத்தை எங்கு செலுத்த வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். இந்த காணொளி உங்கள் கண்களை திறந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். இது போன்ற பயனுள்ள சிந்தனைகளுக்கு தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்கள். உங்கள் கவனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் மிகப்பெரிய சொத்து. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.